ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். சைக்கோபாத் கிட்னாப் யூ அண்ட் ஃபோர்ஸ்டு டு டச் யூ பார்ட் 14. போன பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வான் ஜங்குக்கை விட்டு போயிருப்பா. ஜங்குக்கும் நடு ரோட்டில் அழுதுட்டு இருந்திருப்பாரு. வியும் ஜிமினும் ஒரு ஜங்குக்கை பார்த்துட்டு டே வாடான்னு கூடும்போது ஜங்குக்கு வரமாட்டார் அப்படின்னு இருந்திருப்பாரு. அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 14. டே ஜங்குக், என்னடா பண்ணிகிட்டு இருக்க, வாடா. டே எனக்கு வாயின் வேணும்டா. டேய் என்னடா சொல்கிறான்? உனக்கு காது கேட்கல, என்ன வாயின் வேணுன்றான்? டேய் பைத்தியமாட உனக்கு பிடிச்சிருக்கு. நீ பண்ண காரியம்லாம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கடுத்து அவன் உன்கிட்ட வருவான் நீ நினைக்கிறியா? அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டையே நீ காரை விட்டு ஏற்றிருக்க. அதை வச்சே கான்ட்ராக்டில் சைனும் வாங்கியிருக்க. இதுக்கடுத்து எப்பட்றா அந்த பிள்ளை உன்கிட்ட வரும்? டே எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. எனக்கு வேணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ என்ன பண்ணி கிழிப்பீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வாயின் வேணும். ஏதாச்சும் பண்ணுங்கடா, ஏதாவது பண்ணுங்க. டே என்னடா பண்ண முடியும்? ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க? டே எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வாயின் வேணும். எனக்கு வேணும் மச்சான். சங்கு புரியாமல் பேசாத. இது ஆர்வம் மட்டும் தெரிஞ்சதுன்னா இன்னும் நடக்கும்னு தெரியுமா? நம்ம மற்றவங்களுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறோம், நமக்காக கிடையாது. அப்படி ஒன்று நம்ம குரூப்லேயே கிடையாது. இது மட்டும் ஆர்வமுக்கு தெரிஞ்சது உன்னை உண்டெல்லாம் ஆக்கிடுவான். டே அவன் என்ன கிளியரான கிழிச்சு போட்டும், எனக்கு தெரியாது. எனக்கு வாயின் வேணும். அவள் வேணும் மச்சான். அவள் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைடா, ஒன்றுமே இல்லை. எனக்கு அவள் வேணும், அவ்வளோதான். அவள் இல்லாமல் நான் இல்லை. கரும்பு அந்த கண்ணீர்லாம் வந்து தொலைதுடா அவளால். மனசை எவனோ ஒருத்தன் சுற்றில் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குடா. அப்படி வலிக்குது. நானே ஒரு டாக்டர் இருந்தாலும் எனக்கே வைத்தியம் பார்க்கறதுக்கு இன்னொருத்த வேணும். அந்த நிலமையில் இருக்கேன்டா நான். டே எனக்கு அவள் வேணும்டா. டே என்னடா இவன் சின்ன குழந்தை குச்சி முட்டையை கடம் பிடிக்கிற மாதிரி வாயின் வேணும் நடம் முடிச்சிட்டு இருக்கான். வாங்கி கூடப்போ. டே பைத்தியம் போடா, நீ பைத்தியம் மாதிரி பேசாத. பின்ன என்னடா பண்ண சொல்கிற? அவன் தான் அழுகிறான்ல. சிம்மன் புரியாமல் நீயும் பேசாத. டே அவனை அப்புறம் பார்த்துக்கலான்டா. ஆரம்பலாம் இவனை சமாளிக்கணும். அங்கே பாரு ரோட்டில் போகிற கேர்ள்ஸ்லாம் என்னை பார்க்குது. எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஒருத்தன் இந்த நேரத்தில் கூட சீரியஸ்னஸ் புரியாமல். டே சங்கு இங்கே பாரு, எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு வாயின் வேணும், அவ்வளோதான். எனக்கு வேணும். எனக்கு வேணும் 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 வேணும். வாயின் வேணும். ஐயோ என்னது? சரி எந்திரிச்சு வா. நீ வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப்பாக ரெடியாரு. வாயனை காலைல விழுந்தாவது நாங்கள் 2 பேரும் கூப்பிட்டு வரோம். நிச்சயமாவா மச்சான்? ப்ராமிஸாவா? ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கடா. என்னடா இவன் இப்படி மாறிட்டான்? கொடுத்து தோலடா எல்லாம் விட மாட்டான். ப்ராமிஸ் மச்சான். வாயனா நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். நீ எத்தனை நினச்சி கவலைப்படாத. சரிடா, நீ சொல்லிட்டீல்ல, உன்னை நம்புறேன்டா. உன்னை நம்புகிறேன். ஏன் வாயனா பத்திரமா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், நீ கிளம்பு அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு போகிற வழி ஃபுல்லாக வாயனு புலம்பிக்கிட்டே இருக்காரு. வீக்கெலாம் சரி காண்டாகுது. வாயன் மேலே தான் இப்படி இந்த பையனை மாற்றி வச்சுருக்காளே அப்படின்னு அவன் மேலே தான் காண்டாகுது. ஜிம்மின் தான் டே கோவப்படாதடா. நீயும் கோவப்பட்டா இவனை ஒத்தாலன்னு என்னால் சமாளிக்க முடியாதுடா. தயவு செஞ்சு யாவது கொஞ்சம் பொறுமையாக இருடா. பொறுமையாக தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பொறுமையாக தான் இருக்கேன். சரி ஒரு வேலையாக ஜங்குக்கு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டு அவர் தூங்க வச்சதுக்கப்புறம் வீக்கெல்லாம் மண்டை வெடிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே இந்த பக்கம் வாயனை காட்டினா வாயன் பாட்டுக்கு அப்படியே பெட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா விடாமல். இவன் இவ்வளோ மோசமானவனா? இவன் போய் நான் இல்லை வாயன், உனக்கு அவன் மேலே லவ் இல்லை, ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது. உனக்கு ஜஸ்ட் அவன் மேலே ஒரு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ அந்த பயலை இதுக்கடுத்து நினைக்காத. ஜெனியே இடித்து தள்ளியிருக்கான். அந்த ரீசனை வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா நீ ஏன் கூட இருக்கணும்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நீ இப்போ உட்காந்து அழுகணுமா? இந்த கண்ணீரை வேஸ்ட் பண்ணணுமா? தேவை கிடையாது, ஒன்றும் தேவை கிடையாது. இந்த கண்ணீரை துடிச்சிரு. வேணாம், அழுகாத. நீ அழுகாதவன். நீ ஏன்டி அழுகணும்? நீ ஏன் அழுகணும்? நீ அழுகாத. ஆனால் அழுக வருது. நான் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுவேன் எனக்கு தெரியல. ஆனால் வருது. என்னால் நிப்பாட்ட முடியல. என்னால் அவனை மன்னிக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும்.
என்கிட்ட இத்தனை நாள் போய் சொல்லி நல்லவ மாதிரி நடித்தான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அம்மா உன்னால் என்ன பண்ண முடியும்? அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறத்துக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க. இதுக்கடுத்து அந்த நாயை பற்றி யோசிக்காத, திங்கே பண்ணாதன்றேன். யோசிக்காதுன்னு வான் உட்காந்து பயங்கரமாக அழுகிறா. ஸோ அப்படியே காலிங் பெல் ரிங் ஆகிற சத்தம் கேட்குது. இது ஜங்குக்கு தான் அப்படின்ட்டு வான் அப்படியே திறக்காமல் உட்காந்துருக்கா. விடாமல் மறுபடியும் கதவை டப்பு 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 டப்புன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. வானுக்கு லைட்டாக பயமாக வேறு இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி யாருன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு டோரோட சின்ன ஹோல் வழியாக எட்டி பார்க்குறா. பார்த்தா அது வானோட அப்பா தான். ஸோ வானோட அப்பாவை பார்த்ததும் இந்த ஆள் இருக்குது இப்போ வந்தார், ஆளாளுக்கு என்னை கஷ்டப்படுறதுக்குன்னு தேடி வருவாங்க போல். அம்மாடி வான் கொஞ்சம் கதவை தரமா, அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் என்ன என்கிட்ட பேசணும்? எத்தனை வருஷம் என்னை தேடி வராமல் இருந்தீங்க, இப்போ மட்டும் எதுக்கு வந்திருக்கீங்க? இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன சொல்லணும்? இத்தனை வருஷத்தில் சொல்லாதது இப்போ மட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்துச்சு. ஒன்றும் தேவையில்ல, தயவு செஞ்சு இங்கே போங்க ப்ளீஸ்மா. அப்பாவை புரிஞ்சுக்கோ, கதவை திறையம்மா. நான் எதுக்கு திறக்கணும்? நான் திறக்க மாட்டேன், நான் திறக்க மாட்டேன். வேன்மா ப்ளீஸ்மா, அப்பா காண்டி தரையேன். அப்பா சின்ன வயசில் நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். சின்ன வயசில் நீ என் கூட எங்கே இருந்த? அதான் என்னையும் அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டியே. என்னை வளர்த்தது அம்மா தான், நீ என் கூட இல்லவே இல்லை. திரும்ப திரும்பி பேசாத. உன்னாலதே அம்மா கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது உன்னால தான். தயவு செஞ்சு இங்கே போயிரு, அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். பயன்மா புரிஞ்சுக்கோமா, அப்பா உங்ககிட்ட சில விஷயத்த சொல்லணும், சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். ப்ளீஸ்மா நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். எல்லாரும் என்கிட்ட சொல்லி என்னை ஏமாத்தின வரைக்கும் போதும். என்னால் முடியலை, இதுக்கு மேலே தாங்கிக்கிறதுக்கு எனக்கு தெம்பில்லை. போயிருங்க எல்லாரும் ப்ளீஸ். நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் வாழ்க்கையை, யாரும் வேண்டாம். நான் தனியாகவே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், தனியாகவே இருந்துக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சா கூட அது பிரிவில் தான் போய் முடியுதே தவிர வேறு எங்கேயும் போய் முடிய மாட்டேங்குது. ஒரு ஏமாற்றத்தை தான் தருது எனக்கு. ஏமாந்து என்னால் ஏமாற மட்டும்தான் முடியுது. யார் மேலேயும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. நீங்கள் போங்க. நீங்கள் பாருவாயன் ப்ளீஸ், அப்பா காண்டி, சரி எனக்காண்டி கூட வேண்டாம், உன் அம்மா காண்டியாக தரப்பில்ல. உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா, தர கதவை. சரி அம்மா காண்டி தரப்போ அப்படின்னு வானும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே கண்ணாடியில் பார்க்குறா. ஃபேஸ்லாம் கொஞ்சம் அழுது போய் வீங்கின மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணுறா. அவங்க அப்பா பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏய் என்னாச்சுமா, ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வீங்கிருக்கு, அழுதே என்ன? ஆமாம், உங்களால் நான் பிறந்ததுலேருந்து அழுதுட்டு தான் இருக்கேன். இப்போ மட்டும் அழுகுது என்ன புதுசா? இப்போ மட்டும் என்ன அக்கறை வந்து ரொம்ப அக்கறையாக கேட்குறீங்க? உங்கள் அக்கறையெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. ஐயோ நீ ஏன் இப்படி பேசுகிற? பின்ன உங்ககிட்ட நான் எப்படி பேசணும்? நான் எப்படி பேசணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயோ ஏம்மா என் மேலே அவ்வளோ கோவமா இப்படி திட்டுற? ஓ திட்டுறல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல? எனக்கும் அப்படி தானே இருக்கும். சின்ன வயசில் நீங்கள் என்னை திட்டும்போது எனக்கும் அப்படி தானேப்பா இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? உங்களுக்கு தான் என் மேலேயே அம்மா மேலேயே அக்கறையே இல்லையே. அப்படியே அசால்ட்டை தள்ளி விட்டு போயிட்டீங்கல்ல. ஐயோ இங்கே பாருவேன், உங்ககிட்ட அப்போ ஒரு விஷயத்த சொல்ல தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அண்ணனா? எனக்கு தெரிஞ்சு நான் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பாருவேன், அது ஒன்றும் ஸ்டெப் பிரதர் கிடையாது. அவன் உண்மையாகவே அண்ணன் தான். உன் அம்மாவுக்கும் எனக்கும் பிறந்தவன் தான். அதாவது எங்கள் மேரேஜுக்கு முன்னாடி உங்கள் அம்மா ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. ஸோ அப்போது அந்த பையனை நாங்கள் பெற்றெடுத்து ஆஃப்னேஜில் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நீ இப்போ வந்த. அதுக்கப்புறம் அந்த பையனை தேடி தான் நான் போனேனே தவிர உங்கள் அம்மா விட்ட ஒன்றை விட்ட நான் போகலை. அவனை தேடி போய் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு மீண்டு வர முடியாமல் தான் இத்தனை வருஷம் ஒன்றே உன் அம்மாவை தனியாக தவிக்க விட்டேன். மற்றபடி நான் வேறு யாருக்குன்னே போகலை வயன், புரிஞ்சுக்கோம்மா. வா சூப்பராக கதை கட்டுறீங்களேப்பா, செம்மையாக பேசுகிறீங்க. இந்த மாதிரிலாம் எப்படி யோசிச்சுட்டு வந்தீங்களோ? கையில் எங்கே எழுதிச்சிருக்கீங்களா இந்த மாதிரிலாம் பேசணுன்னு? யார் ஐடியா கொடுத்தா? சூப்பராக இருக்கே. அம்மா இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. நீங்கள் என்னடானா இப்படி ஒரு புதுசான ஒரு கதையை உருவாக்குறீங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
நல்லா கற்று சொல்கிறீங்க. பட் சாரி, கேட்குற முடியல. கிளம்புறீங்களா? எனக்கு தெரியும் நீ அப்படியே உங்கள் அம்மா மாதிரி தான், எதையும் நம்ப மாட்டேன்னு. உங்கள் அம்மாவே அவள் டைரியில் எழுதி வச்சுருப்பா, எடுத்து படி. அம்மா டைரி எழுதுவாங்களாக்கும். அது கூட உனக்கு தெரியாத வயன்? அம்மா டைரி எழுதுவா, அதோ அந்த ஷெல்ஃபுக்கு பின்னாடி தான் வச்சுருப்பா எப்பவுமே நம்ம பழைய வீட்டில். அதை நீ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு தெரியும், ஆனால் நீ படித்து பார்த்துருக்க மாட்டேன். அதை எடுத்து படிச்சு பாரு, உனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு உண்மையாகவே ஒரு அண்ணன் இருக்கான். நான் இப்போ தேடியும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ அவன் கூட தான் இருக்கேன். உன்னையும் கூட்டிகிட்டு போகலான் தான் வந்தேன். ஒன்றும் தேவையில்லையே, நான் எதுக்கு வரணும்? எனக்கு அண்ணனும் வேண்டாம், அப்பாவும் வேண்டாம், யார் வேண்டாம். அப்போ உனக்கு யார் வேணும் சொல்லு. அப்போ உனக்கு யார் வேணும்? எனக்கு என் அம்மா தான் வேணும். உங்கள் யாருமே வேண்டாம். நீங்கள் எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டு போனவங்க, என்னை விட்டுட்டு போனவங்க. நீங்களாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என் அம்மா தான் வேணும். எனக்கு என் அம்மா தான் வேணும். அவங்க தான் என்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அவங்க தான் வேணும். நீங்கள்லாம் வேண்டாம், இங்கேருந்து போயிருங்க. ஷோ பாருவேன், அப்பா பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சிரு. அப்பாவுக்கு உன் மேலே பாஸ் எல்லாம் இல்லைம்மா. உன்கிட்ட வரணும்னு நான் நிறையா ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா இறந்து போனது எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஓ, அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சிடுச்சா? எப்படி அம்மா இறந்து போய் 5 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. இதை நான் நம்பணும்? புரிஞ்சுக்கோ வயன். ஏன் வயன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நான் போனதுக்கப்புறம் அந்த டைரி எடுத்து படி, உனக்கே எல்லாம் புரியும். நாளைக்கு காலையில் நான் அண்ணனும் வந்து நிற்கிறோம், நீங்கள் கூட கிளம்பி வந்துடு. எங்களுக்காண்டி நீ யோசிக்காட்டாலும் உனக்கு உன் அம்மானா ரொம்ப பிடிக்கும்ல, அவளை பற்றி யோசி. அவள் எழுதுனதை படிச்சுப்பாரு, அவளை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கோ. எதுவுமே தெரியாமல் நீ நினைக்கிறதா உண்மைன்னு நினச்சி பேசாத. நான் போயிட்டு வரேன் அப்படின்னா உங்கள் அப்பா அங்கேருந்து கிளம்பிட்டாரு. எனக்கு புரியல, அப்போ தன்னோட அம்மாவும் தன்னை ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து அழுகிறா. சரி, இருந்தாலும் அந்த டைரியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அதை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க அப்பா சொன்னதெல்லாம் உண்மை. உண்மையாகவே அவங்க அப்பா இவங்கள்ட்ட ஓடிலாம் போகலை, அண்ணனை தேடி தான் போயிருக்காரு. ஸோ அப்போ ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டாரு. அதுலேருந்து அவரால் திரும்பி வர முடியல. இவங்க அம்மா என்ன நினச்சிருக்காங்க, அவங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு நினச்சிருக்காங்க. அதை வயன்கிட்ட சின்ன பொண்ணு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனால் வயனுக்கு வந்து அவங்க அப்பா தன்னை விட்டு போயிட்டாரு, வேறு ஒருத்தங்க கூட தன்னையோ தன்னோட அம்மாவையும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தாட்டு அவன் மனசு அப்படியே பதிஞ்சிருச்சு. ஸோ யார் என்ன சொன்னாலும் அதை அவளால் மறைக்கவே முடியல, அவங்க அப்பா ஓடி போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் அவளோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் படிக்கும்போது அப்போ இதெல்லாம் உண்மையா, அப்போ நான் தான் ஏமாந்துட்டேனா, அப்போ நான் தான் இத்தனை நாள் தப்பாக புரிஞ்சுக்கலான்னு நினச்சி அதுக்கும் உட்காந்து அழுகிறா. ஸோ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறதால அவளால் சுத்தமாக முடியல. அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறா. ஸோ அப்படியே அழுதுகிட்டே படுத்து தூங்கிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, கதவை தட்டுற சத்தம். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, தன்னோட அண்ணனும் அப்பாவும் வந்துட்டாங்க அப்படின்னு. சரின்னு கதவை திறந்தா அவங்க அப்பா தான் நின்றுட்டுருக்காரு. அவங்க அப்பா சிரிச்ச முகத்தோட வயனை பார்த்து, என்னம்மா இப்போ மாதிரி உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறான், அப்பா கூட கிளம்பி வரியா? அப்போ வயனுக்கு இதெல்லாம் தாண்டி ஜங்கு கூட தாட்ஸ் தான் வருது. எப்படி இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவன் வரதான் போகிறான். அதுக்கு நம்ம அப்பா கூட நம்ம சேஃபாக போயிடலாம். இத்தனை வருஷம் இந்த மனுஷனை பிரிஞ்சு வந்துட்டோம், இதுக்கு அடுத்தது இவ கூடவே இருப்போம். அதுக்காண்டி இவரை ஏற்றுக்கிட்டோன்னு அர்த்தம் இல்லை, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாயனும் சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறா. அவன் தூக்க கலக்கத்தில் தான் இருக்கா, அவளுக்கு என்ன நடக்குங்கிறது சரியாக புரியல. இருந்தாலும் தன்னோட அப்பா கூட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு. ஸோ அதனால் மண்டே ஆட்டுறா. அவங்க அப்பா இப்படி மண்டே ஆடுறத பார்த்து சிரிச்சுட்டு, நீ இன்னும் மாறல வயன், சின்ன குழந்தைல எப்படி என்னை பார்த்து தலையை ஆட்டுவியோ அதே மாதிரி இன்னும் தலையை ஆட்டுற, இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி சரிங்க வா, உங்கள் அண்ணனை பாரு, அதோ நிற்கிறான் பாரு உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது வயனும், ஓ அண்ணனா, ஏன் அப்படின்னு எட்டி பார்க்குறா. பார்த்தா அங்கே ஆரம் நின்றுட்டுருக்காரு. வாயன் ஆல்ரெடி ஆரம் பார்த்துருக்கா இல்லையா, ஸோ அவளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இவன் அந்த ஜக்கு கூட ஃப்ரெண்டு இல்லை அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு அப்படியே ஆரமே விரிக்க பார்க்க, ஆரமும் இப்போ தான் திரும்பி பார்க்குறாரு. ஸோ வாயனை பார்த்ததும் அவருக்கும் தெரியுது, ஜங்கு கூடல இருப்பா, ஜங்குக்கு இவன்னா ரொம்ப பிடிக்குமே, வாயன் தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ இவன் தான் நம்ம தங்கச்சா அப்படின்னு ஷாக்காக, அப்போ இவன் தான் நம்ம அண்ணனா அப்படின்னு அவன் ஷாக்காக, 2 பேரும் மாறி மாறி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா, உங்கள் 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமா என்ன? தெரியும்ப்பா. என்னடா தம்பி சொல்கிற, பாப்பா உனக்கு தெரியுமா? தெரியும், பார்த்துருக்கேன். எங்கே வச்சுடா? அவள் கிளப்பில் டிஜே வந்தாலப்பா அப்போ. ஓ அப்பம்மா, உனக்கு தெரியுமாம்மா? தெரியுமே.
அண்ணன் அடிக்கடி கிளப்புக்கு வருவார், அப்போ பார்த்துருக்கேன். சரி சரி சரி. டே தம்பி, பாப்பா லக்கேஜ்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துரு. ஆ சரிங்கப்பா, நீங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போங்க, நான் வரேன் அப்படின்ட்டு ஆரமும் அப்படியே அவனோட லக்கேஜ்லாம் எடுக்கிறாரு. பார்த்தா அவ்வளோலாம் ட்ரெஸ் இல்லை, கொஞ்சோண்டு ட்ரெஸ் தான். ஸோ அவகிட்ட மேக்கப் செட்ஸு எதுவுமே கிடையாது. அந்த வீட்டையே பார்க்குறாரு, கொஞ்சம் அது எம்ப்டியாக தான் இருக்குது. புரியுது தான் தங்கச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கா அப்படிங்கிறது. ஸோ அதனால் அவருக்கு மனசே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம தங்கச்சியாச்சே அப்படின்னு. அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காரில் வைக்கிறாரு. வாணி இன்னுமே பேய் அறிஞ்ச மாதிரி அந்த தூக்கத்தை விட்டு கலையாம தான் உட்காந்துருக்கா. ஆரம் பார்த்துட்டு, "ஆ, உன் பேர் என்ன?" "பாப்பா பேர் அப்பா வஹன்." "பா, நான் அவட்ட கேட்டேன்ப்பா." "ஓ அப்படியா, சரி சரி." "அம்மாடி வயன், சொல்லுமா, அண்ணன் கேட்குறான்ல, சொல்லு." ம் இது வேறயா? என் பேர் வயன், உங்கள் பேர் என்ன?" "என் பேர் ஆரம்." "ஆ, என்னது?" "என் பேர் ஆரம்னு கூப்பிடுவாங்க, ஆனால் என் உண்மையான பேர் கிம் நம்ஜூன்." "ஓ, நல்லா இருக்கு பேர், சரி." அப்படின்னு ஆரம்பம் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ நேராக வீட்டுக்கு தான் வந்து விடுறாங்க. ஸோ வாயனும் காரை விட்டு இறங்கி பார்க்குறா. பார்த்தா பங்களா மாதிரி இருக்குது வீடு. வாயன் ஷாக் ஆகிட்டா வீட்டை பார்த்ததும். என்னது இவ்வளோ பெரிய வீடா? பா, இது யார் வீடுப்பா? இது என்னம்மா கேள்வி? இது நம்ம வீடு. ஆ, இது நம்ம வீடா? என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, இது நம்ம வீடு தான். நீ, நான், அண்ணன் இதுக்கடுத்து நம்ம முப்பர் இங்கே தான் இருக்க போகிறோம். என்னது, நம்ம முப்பர் இங்கேயே இருக்க போகிறோம் அப்படின்னு வாயனுக்கு இன்னும் நம்ப முடியல. இது நம்ம வீடு தானா அப்படின்ட்டு அவங்க அண்ணனை பார்க்குறா. ஆரமும் அப்படியே வாயனையே தான் பார்த்து நின்றுட்டு இருக்காரு. வாயன் இவ்வளோ ஷாக்காகிறத பார்த்துட்டு, ஏன் இந்த வீட்டு கூட பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு லுக் விட்டுட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா தான், இது அப்பா ஒரு விபத்துக்கு அடுத்து தப்பிச்சு வந்தால, அதுக்கப்புறம் அப்பாவே சம்பாரிச்சு கட்டினது. இது அப்பா போனதுக்கப்புறம் உனக்கும் அண்ணனுக்கும் தான். ஏன்பா, நீ இவ்வளோ பெரிய பணக்காரனாவா ஆயிட்ட? ம், ஆமாம்மா. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. உனக்கு இந்த அளவுக்கு மூளை இருக்கா? இப்போ புரியுது எதுக்கு என் அம்மா உன்னை லவ் பண்ணாங்கன்னு. நான் கூட போய் போய் ஏன் உன்னை லவ் பண்ணாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும், என் ரூம் எங்கன்னு காட்டுறீங்களா அப்படின்னு வாயின் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஆரமும், அதோ அந்த இருக்கு பாரு அப்படின்னு காட்டுறாரு. வாயினும் சரின்னு சொல்லிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணா, அது இருக்கு அத்தாதண்டி. வாயின் பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய ரூம் எனக்கா? ம், உனக்கு தான். இவ்வளோ பெரிய ரூமும் உனக்கு தான். ஏன்? இல்லை, இந்த ரூம் அளவு கூட நான் தங்கி இந்த வீடு இருக்காது, அதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு வாயன் அதையே பேனு பார்த்துட்ருக்கா. ஆரம்பத்தெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அவள் தங்கச்சி ரொம்ப க்யூட்டாக படுறத பார்த்துட்டு, ஏன்பா பாப்பா இதெல்லாம் பார்த்ததுலேயே என்ன ரொம்ப ஷாக் ஆகுறா? இல்லைடா, அவளையும் அம்மாவையும் நான் அந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்தோம். உன்னை தேடி வரப்போ தான் இந்த வசதி வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. ஆனால் அப்போ கூட உன் அம்மாவையோ உன் தங்கச்சியோ கூட்டிகிட்டு வந்து இதை அனுபவிக்க முடியல. இப்போ முடியுது, ஆனால் என்ன, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உன் அம்மா நம்மளை விட்டு போயிட்டா, அந்த ஒரு கஷ்டம்தான் இருக்குது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. வாயன் அப்படியே இவங்க 2 பேரும் கண்டுக்காமல் போய் தூங்க போயிட்டா. ஸோ ஆரம்பம் தங்கச்சி வந்திருக்காளன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா மெய்டையும் கூப்பிட்டு ஸ்பெஷலாக சமைக்கணும். அப்படியே நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டில் என் தங்கச்சி இன்றைக்கி மயக்கம் போட்டே விழுந்துடணும், அவ்வளோ அருமையாக இன்றைக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா மெய்ட்ஸும் சரி சரி இன்றைக்கி சின்ன மேடம் வந்திருக்கிறதுனால நாங்கள் ஸ்பெஷலாக மேக் பண்ணுறோம் அப்படின்னு எல்லோரும் தட்டப்புட்டெல்லாம் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவனோட அப்பாவுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தன்னோட 2 பசங்களும் ஒரு புரிதலோடு இருக்காங்க அப்படின்னு. ஆரம்புக்குமே வாயனை நினச்சி கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு எண்ணம், ஜங்குக் கிட்டே நம்ம தங்கச்சி உட்கார்ந்து கொண்டு காமிச்சிடக்கூடாது. அப்படி காமிச்சா கண்டிப்பாக தூக்கிட்டு போயிடுவான். அவனால் இவ கஷ்டப்பட்டதே போதும், இதுக்கு அடுத்தது நம்ம தங்கச்சி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆரம்புக்கு வருது. இந்த பக்கம் அது தெரியாமல் நம்ம வியும் ஜிமினும் வாயன் வீட்டை அப்படியே தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. ஏம்மா கதவை தரமா கதவை தரமா, உள்ளே வாயனே இல்லை. அது தெரியாமல் கதவை தட்டிகிட்டு இருக்கும்போது தான் ஜிமின் வந்து பார்க்குறாரு. டேய் மச்சான், டேய் என்னடா கதை உடச்சிடலாமா என்ன? ஏ பைத்தியமே, கதவு வெள்ளப்பாரு பூட்டு இருக்கு. என்னடா ஊர் விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாளா? இப்போ நம்மளை எங்கன்னு தேடுறது? இந்த ஜங்குக் பையன் வேற பைத்தியமாக இருக்கானே, அவள் வேறு நம்ம கூட்டிகிட்டு போகலாம், நம்மளை அடித்தே சாடிச்சிருவான்டா. இப்போ எங்கடா போய் தேடுறது? டேய் அவள் இன்னைக்கு காலை தான் கிளம்பியிருக்கணும். ஏன்னா நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தா. ஸோ அவள் இன்னைக்கு காலையில் கிளம்பி போயிருக்கானா கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்டு, இந்த ரயில்வே ஸ்டேஷன், எல்லாம் ஏர்போர்ட், இது எல்லா இடத்துலையும் போய் வளைச்சி தேடணும். தேடினா மட்டும்தான் அவனை கண்டுபிடிக்க முடியும். நம்ம இன்றைக்கி மிதி வாங்காமல் இருக்கணும், போய் அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டாக சுற்றுறாங்க. ஆனால் அவனை கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை.
ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை காய்ஸ். டாடா பை பை, சி யூ லேட்டர்.